டாபிக் வந்துட்டு ட்ரெண்ட் ஃபோர்காஸ்டிங் ஃபார் 2025. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மேட்டர் சொல்கிறேன். ஸ்ட்ரைப்ஸ் திஸ் இயர் 2025 நீங்கள் நிறைய இடத்துல வந்து ஸ்ட்ரைப்ஸ் நிறையா பார்ப்பீங்க. நேச்சர் எலிட்டன்னு சொன்னால் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குது? மண் இருக்குது, ப்ரௌன். வானம் இருக்குது, ப்ளூ. மரங்கள் இருக்குது, க்ரீன். அதுதான் இந்த இது. ஸோ வெல்கம் டு another episode of Easily Fashion Entertainment. ரொம்ப நாளாக வந்துட்டு வீடியோ பண்ணாமலே இருந்தோம். அதுக்கான பல ரீசன்ஸ் இருக்குது. அது வந்துட்டு அடுத்தடுத்த எபிசோடில் சொல்கிறோம். ஸோ டுடே வாட்ஸ் கோனா பி த டாபிக் வந்துட்டு ட்ரெண்ட் ஃபோர்காஸ்டிங் ஃபார் 2025. ஸோ அனுஷா, உங்கள் ஃபேஸை காட்டுங்க. ஹாய் எவ்ரிவன். அனுஷா, ட்ரெண்ட் ஃபோர்காஸ்டிங், முதல்ல ட்ரெண்ட் ஃபோர்காஸ்டிங் மீனிங் சொல்லுங்கள். ட்ரெண்ட் ஃபோர்காஸ்டிங்னா ஃபியூச்சரில் என்ன ஃபேஷன் ட்ரெண்ட் இருக்குன்றது ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் ட்ரெண்ட் ஃபோர்காஸ்டிங் இந்த மீனிங் என்னன்னா ஃபியூச்சரில் என்ன வரும். ஓகே, அதுதான் ப்ரெடிக்ட். ஓகே, இப்போ வந்து ட்ரெண்ட் ஃபோர்காஸ்டிங் நீங்கள் வந்து சில வெப்சைட்ஸ்லாம் போயிட்டு இது எடுத்தீங்களா, ரிசோர்ஸ்லாம், அதெல்லாம் அதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். ஃபேஷன் மீன்ஸ் WGSN தான் மெயின் ட்ரெண்ட் ஃபோர்காஸ்டிங் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணுவோன்னா லைக் இட் வில் கோ டு த பாஸ்ட் 10 இயர்ஸில் என்னென்ன ட்ரெண்ட்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்துட்டு அவங்க அதை வச்சு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ 2025 என்ன இருக்குது, 2026 என்ன வரும் அப்படின்றது ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு என்னென்ன ஃபேஷன் ட்ரெண்ட் வரப்போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் அந்த கம்பெனியோட மேஜர். புது ட்ரெண்டை ஃபோர்காஸ்ட் பண்ணுறது வந்து அதுவா, இல்லாட்டி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுல அந்த ட்ரெண்ட் எல்லாம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு வருது ட்ரெண்ட் ஃபோர்காஸ்டிங்க? ட்ரெண்ட் மோஸ்ட்லி ஃபேஷன்னாலே இட்ஸ் அ ஃபேஷன் லைஃப் சைக்கிள். லைக் பாஸ்ட்டில் இருக்க ஒரு டிசைன் வந்து இட் வில் கோ டு த பீக், ஆஃப்டர் தட் இட் வில் டிக்ளைன், இட் வில் வெண்ட் ஆஃப் த மார்க்கெட்லேருந்து போயிடும். திருப்பியும் அது வரும் ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் கழிச்சு திருப்பி வர்றது தான் வந்து அது ஃபேஷனோட லைஃப் சைக்கிளே அதுதான். ஸோ வந்து ட்ரெண்ட் ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது தே வில் கோ டு த பாஸ்ட் போய் என்னென்ன இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் தே வில் ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர். ஓகே, பாஸ்ட்லேருந்து புதுசு ஏதாவது வந்துச்சுன்னா ஏதாச்சும் 1-2 சேஞ்சஸ் பண்ணிட்டு அதுதான் ஃபியூச்சர் மாதிரி காட்டுறது. வெரி குட். ஓகே, ட்ரெண்ட் ஃபோர்காஸ்டிங்கில் வந்து நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம்? ஸோ நான் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வந்து இவங்களோட ப்ரெடிக்டட் திங். சொல்லுங்கள், நான் ஒரு 2 வேர்ட் பார்த்து படிச்சிடுறேன். earthy skinsனா என்னது? ஸோ 2025 என்ன பிரிண்ட்ஸ்லாம் வரும்? பிகாஸ் நம்ம மென்ஸ் வேர்னால மேஜர் வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் பிரிண்ட்ஸ் அந்த இதெல்லாமே. பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக போடலாம் பென்ஸ், ஆனால் லைக் ரொம்ப ஃபேஷனபிளாக லைக் மாஸ் மார்க்கெட்டில் இட் வில் நாட் செல். ஸோ அதனால் பிரிண்ட் அண்ட் கிராஃபிக்ஸில் தான் நம்ம வேரியேஷன்ஸ் காட்ட முடியும்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் ஃபோர்காஸ்ட் ஃபார் பிரிண்ட்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் வந்து இந்த earthy டெக்ஸ்சர்ஸ்லாம் இருக்கும். லைக் ப்ரௌன் கலர், பிக்சலேட்டட் ஒன், அது மாதிரி. அதாவது வானம், காற்று, நேச்சர் ரிலேட்டடாக. பூமின்றது சொல்லி பார்த்தீங்கன்னா மண், மரங்கள், இது இந்த கலர்லாம் சேர்த்து வச்ச மாதிரி உள்ளதான் earthy skins. நான் தமிழ்ல சொல்றது ஆக்சுவலா அது கரெக்டான மேட்டர் தான சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் டை அண்ட் டை வரும்னு சொல்றாங்க. டை அண்ட் டை வந்து காலங்காலமா டை அண்ட் டை வந்து ட்ரெண்ட்ல இருக்குது. பட் இட்ஸ் நாட் லைக் அந்த பூம் மாதிரி வரல. இட் வில் கம் லைக் 2025ல இட் மே பி பூம் அது மாதிரி. சோ மோட்டார் கிளப் கிராபிக்ஸ் வந்து இந்த F1 அந்த மோட்டார் ரேசிங் இதெல்லாம். and also like Louis Vuitton has officially partnered with the motor racing ஓட பண்ணிட்டாங்க. நான் எதுக்கு தெரியுமா மோட்டார் ரேசிங் எதுக்கு போவேன்? எங்க தலை தெரியுமா? எங்க தலை இப்ப வந்து 3rd place இருந்தா தெரியுமா? who's தலை? அஜித். yeah, he told us not to call தலை. ஐயோ தெரியாம சொல்லிட்டேன் தலை. so yeah, so அதுவும் இப்ப ட்ரெண்ட்ல இருக்குது. anyway, and next nocturnal animals. So in the endangered animals அது ரிலேட்டடா H&Mல நீங்க போனீங்கன்னா maybe it will be there endangered animal related அதெல்லாம் வந்து பிரிண்டா போட்டு காட்டுவாங்க. பிரிண்டா it's in the print. அப்புறம் food relatedலாம் வந்து it may get in 2025 trend. Okay, and coastal bohemian like அந்த beach wear kind of thing. Okay, farm merchantறது இந்த அது அந்த farm like அந்த அதாவது fruits and flowers, all those things. Nice. WGSN இதை பற்றி மட்டும் கொஞ்சம் லைட்டாக உங்களோட நாலேஜில் சொன்னீங்கன்னா. WGSN is a company name. Like அவங்க வந்து they used to forecast the fashion trends. Usually like past 20 years they are ruling the industry like fashion என்ன வரும் அப்படின்னு predict பண்ணுறது. Nowadays they are not only doing fashion, interiors, food, drinks, what are all will get in trend. Not fashion மட்டும் forecast கிடையாது. There are many things. Fashion துணியில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே ஃபேஷன் இருக்குது. That's what WGSN is all about. Peekaboo kind of print. அதாவது பிக்கபூன்னு சொல்லும் போது வந்துட்டு உள்ளேருந்து மறைச்சிக்கிட்டு வெளியே காட்டுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த பிக்கபூ. ஓகேங்களா? ஸோ டிஷர்ட் வந்துட்டு பாக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாக்கெட் எடுத்தா பாக்கெட்டுக்குள்ள ஒரு டிசைன் இருக்கும், பாக்கெட்டுக்கு வெளியே வந்துட்டு
உள்ள என்ன இருக்குன்னு பார்க்குற மாதிரியான ஒரு பிரிண்ட் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணி பார்த்தா ஒரு டிசைன் இருக்கும். தட் இஸ் ஆல்சோ தட் வில் பி இன் ட்ரெண்ட். நம்ம அந்த டிசைனில் வச்சுருக்கோமா? We are doing that. Okay, we are planning on that. Next. And also the unfinished embroidery, the thread வந்து unfinished unfinished embroidery na exact embroidery வந்து ஒரு லைக் ஃபார் தட் இல்ல ஒரு ஹார்ட் இருக்கு. அந்த ஹார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணாம கீழ வந்து த்ரெட் வந்து ஃபினிஷ் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணாம அப்படியே வந்து லூஸ் ஆகுது. வாஷிங் மெஷின்ல போட்டு அதை பிச்சுக்காது. அது துவைக்கிற விதத்துல இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் ட்ரிங்க்ஸ் அண்ட் டிசைன்னா லைக் ட்ரிங்க்ஸ் ரிலேட்டட். அந்த ட்ரிங்க்ஸ்னா என்ன ட்ரிங்க்ஸ்? அந்த மாதிரி ட்ரிங்க்ஸா? So we also inspired, we made that wine not. நாங்க வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணிலாம் இல்ல, ட்ரெண்ட்ல இருக்கனால வந்துட்டு அந்த forecast ரிலேட்டடா லைக். ஓகே சோ ட்ரிங்க்ஸ் ஃபுட் இதெல்லாமே வந்து பிரிண்டா காட்டுறது வந்துட்டு இட்ஸ் கோனா பி இன் ட்ரெண்ட். யூசுவலி எப்பயுமே ஏதாவது ஒரு சீசன்ல வந்து ஏதாவது ஒரு ரெட்ரோ ஸ்டைல் இட் வில் கம் லைக் பெல் பாட்டம்லாம் ஓல்ட் மணி யப்பா ஓல்ட் மணி பெல் பாட்டம்லாம் லைக் இட் வாஸ் நாட் தேர் ஆஃப்டர் கொஞ்ச இயர் கழிச்சு பெல் பாட்டம் வரப்போதா? இல்ல நான் சொல்றேன் லைக் எப்பயுமே ஏதாவது ஒரு விண்டேஜ் ஸ்டைல் வந்து இட்ஸ் கமிங் இன் தி சீசன். சோ now வந்து ரெட்ரோ ஸ்ட்ரைப்ஸ் இட் வில் கம். ஓகே நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மேட்டர் சொல்றேன். ஸ்ட்ரைப்ஸ் this year 2025 நீங்க நிறைய இடத்துல வந்து ஸ்ட்ரைப்ஸ் நிறைய பார்ப்பீங்க. ஸ்ட்ரைப்ஸ்னா நார்மல் பிளெயின் ஸ்ட்ரைப்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஸ்ட்ரைப்ஸ்னா she said ரெட்ரோ ஸ்ட்ரைப்ஸ்னு ஒரு விஷயம் வந்து. ஸோ பாட்டம்ஸ் டாப் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரைப்ஸ் மிக்ஸ் ஆகி வரப்போகுது. அதுதான் இந்த வாட்டி உள்ள ஓல்ட் மணி எஸ்தட்டிக்கு ஒரு இதாக போகுது. நெக்ஸ்ட் கலர்ஸ்க்கு வந்துட்டு we have the right person. அப்படியே வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ் இப்போ வந்து ட்ரெண்ட் ஃபோர்காஸ்டிங்கில் வந்து ட்ரெண்ட்ஸை பற்றி பேசியாச்சு, பேட்டர்ன்ஸ் பற்றி பேசியாச்சு, என்ன வரப்போகுது அப்படின்னு பேசியாச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் கலர்ஸ். பவ்யா, you tell me what is going to be in trend? So there are mainly there are like 5 colors which are going to come like in 2025 season, which is like future desk and transcendent pink. Wait. Future desk na what is it? Like blue color? It's a tone of blue. And okay. Transcendent pink na it's a shade of like pinks. Pink has like lot of shades like peach and the color la peach and the shades la varum. And aquatic na வந்துட்டு okay ஒரு மாதிரி it's like அதே மாதிரி teal color மாதிரி வரும். teal green and the மாதிரி bluish and sunset coral la and what is that during the sunset the sky ஒரு மாதிரி ஒரு color வரும் அந்த மாதிரி colors. orangish coral and ray flower plants and the mari உள்ளது எல்லாமே வந்துட்டு ray flower ன்றாங்க. Okay, so only these 5 colors. Not only that, it has like a consider of like 18 colors of palette which has like some tinted pastels and cooler tones and okay done. தீன் சொல்லிட்டாங்க நேச்சர் ரிலேட்டட் சொல்லிட்டாங்க. ஸோ நேச்சர் ரிலேட்டட்னு சொன்னால் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குது? மண் இருக்குது ப்ரௌன், வானம் இருக்குது ப்ளூ, மரங்கள் இருக்குது க்ரீன். அதுதான் இந்த இது நான் சொல்கிறது தமிழில் சொன்னாலும் the thing is இதுதாங்க உண்மை. இதுதான் அவங்க வந்துட்டு WGS எல்லாம் பார்த்து இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. So there is a company called Coloro. Okay, they actually predict the trends for this WGSN and then colors da? Yeah, for the colors alone. Yeah, and they inspire it like from food and from food. Yeah, from food also so they get inspired. Not only also? Just like okay. Interiors and all that. Food la inda kuda color inspiration eduthukalam. Note it down. Insects la end also we can actually inspire the colors. Insects பாருங்க இவ்ளோ விஷயத்துல இருந்து நீங்க இன்ஸ்பிரேஷன் எடுக்கலாம். வெறும் பார்க்கறதெல்லாம் மட்டும் இல்ல, நீங்க இன்னும் டீப்பா போடினா you can get a lot of things.